அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக அஷ்டலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது பரம சௌக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவால் ஏற்படும் சிரமங்களும் கூட இந்த வாரத்தில் குறைய இருக்குது. அதே போல் கணவன் மனைவி உறவு பலப்பட இருக்குதுங்க. ஒருவருக்குள் ஒருவருக்கு ஏற்பட்டு வந்த மனசங்கடங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலக இருக்குதுங்க. வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் ரிஷபராசியினருக்கு வெற்றி பெறுவதற்கான சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் சனி பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருப்பதால், அதுவும் ஆட்சி பலத்தோடு இருப்பதால தொழில் வியாபாரங்கள் செழிப்படையுங்க. இதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்த லாபம் தருங்க. அதே போல் ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் வேலை இழந்தவர்களுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரனால் நன்மைகள் ஏற்பட இருக்குது. அதே போல் செவ்வாய் கடகராசியில் வக்ர கதியில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சலும் மன நிம்மதியை பாதிக்குங்க. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள சூரியனால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. இதயம் சம்பந்தமான நிரந்தர பாதிப்பினால் அவதிப்படும் ரிஷபராசியினர் கூட அதிக உழைப்பை இந்த வாரத்தில் குறைத்துக் கொள்வது நல்லது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு தற்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சென்றரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவினாலும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பண பொறுப்பில் உள்ளவர்களும் அதிக எச்சரிக்கையோடு கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. அதே போல் புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற
விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குருவும் அதே போல் சுக்கிரன் அனுகூலமான நிலைக்கு மாறுவதால் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த வாரத்தினுடைய கடைசி 2-3 நாட்கள் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன இந்த வாரம் முழுவதுமே. இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஆசிரியர்களுடைய ஆதரவு பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்வி தேவைப்பட்ட உதவி கிடைக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு விசா கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் பூமிக்காரகர் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. உரிய காலத்தில் மழை பெய்வதால அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த 7 நாட்களான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறார். இந்த காலகட்டம் முழுவதுமே குரு பகவானால் எந்தவித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. கேதுவினுடைய நிலை ஆன்மீக சிந்தனைகளை மனதை ஏற்க செய்யுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே போல் கைப்பணத்தை எண்ணி செலவு செய்வது மிக மிக நல்லது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுகாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் உஷ்ண வியாதிகள் தலை தூக்குங்க. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சிரமப்படுத்தும். ராசிக்குள் குரு சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லதுங்க. தேவையின்றி கடன் வாங்காதீர்கள் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.